6 மாதமாகியும் மழை இல்லை, 1 வருடமாகியும் மழை இல்லை. ஒரு முறை துனிசியாவில் 1 ஆண்டு முழுவதும் மழை பெய்யவில்லை. பிறகு 2 வருடம் மழை இல்லை, பிறகு 3 வருடம், 3½ வருடம். அதற்கு பிறகு எலியா அரசனிடம் சென்று, நாம் ஒரு போட்டி வைப்போம் என்றார். கார்மல் மலைக்கு சென்று அங்கே போட்டி வைத்துக் கொண்டனர். அரசன் தோற்றான். குரானிலே வரும் இல்யாஸ் ஒரு அற்புதமான வெற்றியை அடைந்தார் என்று. பிறகு இல்யாஸ் என்ன செய்தார் என்றால், முழங்காலிட்டார், மழையை வேண்டினார், மழை வந்தது. ஆகவே எலியாதான் முதல் சாட்சி. அவர் சொன்னாரே, நான் சொல்லும் வரை மழை பெய்யாது என்று. அவரே முதல் சாட்சி. கடவுள் மழையை பெய்வித்த போது எலியா முழந்தாளிட்டாரே, ஆகவே கடவுளே 2ஆம் சாட்சியாகிறார். மற்றொரு உதாரணம் சொல்கிறேன். கிமு 750 எசாயா யூதர்கள் வெளியேற்றப்பட்டார்கள், அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தார். பிறகு சைரஸ் திருப்பி கொண்டு வருவான். யார் இந்த சைரஸ்? 250 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த பாரசீக சிலை வழிபாட்டு அரசன். அவன் யூதர்களை திருப்பி இஸ்ரேலுக்கு, அதாவது பாலஸ்தீனத்திற்கு அனுப்பி வைத்தான். லண்டனில் சைரஸ் சிலிண்டர் என்று ஒன்று உண்டு. அதில் விவரங்கள் உள்ளன. நீங்கள் கேட்கலாம், இயேசு தீர்க்க தரிசனங்கள் செய்தாரா? இயேசு அவற்றை நிறைவேற்றினாரா? இயேசு அற்புதங்கள் செய்தாரா? நாம் தீர்க்க தரிசனங்களை கணக்கியல் ரீதியாக ஆய்வோம். இதை நிகழ்வியல் கோட்பாடு என்பார்கள். நாம் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய சாத்தியக்கூறுகளை இப்போது கணக்கெடுப்போம். உதாரணமாக, டாக்டர் நாயக்கிடம் 10 சட்டைகள் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவரிடம் சிகப்பு சட்டை இருப்பது எனக்கு தெரியும். நாளை அதை அவர் அணிவார் என்று நான் சொல்கிறேன். அடுத்த நாள் அணிகிறார். நான் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளலாமா? இல்லை, இது ஒரு தற்செயல் நிகழ்ச்சிதானே என்று நண்பர்கள் சொல்வார்கள். சரி, டாக்டர் சாமுவேலிடம் 2 ஜோடி ஷூக்களும் 1 ஜோடி செருப்பும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த நாள் டாக்டர் நாயக் அவர்கள் எந்த சட்டை அணிவார் என்றும், டாக்டர் சாமுவேல் அவர்கள் செருப்பு அணிந்து வருவார் என்றும் முன்னறிவிப்பு செய்கிறேன். அதோடு டாக்டர் ஷபீல் அகமதிடம் 5 தொப்பிகள் உள்ளன, ஆனால் அவர் தலைப்பாகை அணியப் போகிறார் என்கிறேன். நான் சொன்ன அனைத்தும் நடக்கும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன? உறுதியாக சொல்ல முடியுமா? அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அதாவது 10ல் 1, 5ல் 1, 3ல் 1, 150ல் 1 நடக்கலாம். என்னை பொறுத்தவரையில் இப்படித்தான் நடக்கும். கண்ணாடி ஒளிவில்லையை தயவு செய்து பொருத்தி காட்டுவீர்களா? அதாவது திரையை கீழே இறக்குங்கள். நேரம் போய்கொண்டே இருக்கிறது. நாம் 10 தீர்க்க தரிசனங்களை பார்த்தாக வேண்டும். முதலில் 10 தீர்க்க தரிசனங்களையும் வரிசையாக பார்ப்போம். முதலாவது, இது எரேமியாவில் வரும் தீர்க்க தரிசனங்கள். கிமு 600. தாவீதின் சந்ததியிலிருந்து தோன்றும் மீட்பாளர். நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் பிரகடனம் செய்து கொண்டிருக்கிறார், நான் தாவீதுக்கு நண்பனை உருவாக்குவேன். தாவீது அறிவுள்ள அரசர். எது சரியோ எது நீதியோ அதை பூமியில் நிலைநாட்டுவார். கர்த்தரே யேகோவா, அதாவது நேர்மையாளர். 6வது மாதம் நிறைவேறியது. கடவுள் கேப்ரியேலை மரியாளிடத்தில் அனுப்பினார். அந்த வானவர் அவளுக்கு சொன்னார், மரியாளே, பயப்படாதே, பாராய், நீ கருத்தரிப்பாய், ஒரு மகனை பெறுவாய். அவர் இயேசு என்று அழைக்கப்படுவார். அவர் மகத்தானவராகவும் மிக்க மேலோனின் குமாரன் என்றும், தேவனான கர்த்தர் தாவீதின் சிம்மாசனத்தை அவருக்கு அளிப்பார். அவருடைய ராஜ்யத்தில் முடிவே இராது. மேலும் அவளிடம் சொன்னார், பரிசுத்த ஆவி உன்மீது இறங்கும், மிக்க மேலோனின் சக்தி உன்மீது இறங்கும். ஆகவே பிறக்கின்ற குழந்தை பரிசுத்தவான் என்று அழைக்கப்படும். சரி, தாவீது முதலாவதாக இருந்தான். அவன் சாதாரண ஒரு சிறிய குடும்பத்தைச் சார்ந்தவன். ஆனால் அவன் அரசனான பிறகு அவன் குடும்பம் பிரபலமடைந்தது. அப்போது அரசனுக்கு 5வது ஒன்றுவிட்ட சகோதரன் ஒருவன் இருந்தது நினைவுக்கு வந்தது. ஆகவே 200 யூதர்களில் ஒருவன் தாவீதின் குடும்பத்தைச் சார்ந்தவன் என்று நான் யூகிக்கிறேன். இரண்டாவது தீர்க்க தரிசனம், பெத்லஹேமில் நிரந்தர ஆட்சியாளர் பிறப்பார்.
மீகா கிமு 750. நீ ஒரு பெத்லகேம் ஈஃப்ரத்தா, யூதாவின் கூட்டத்தைச் சார்ந்த சாமானியரே, உங்களிலிருந்து எனக்கு ஒருவர் கிடைப்பார், அவரே இஸ்ரவேலினை ஆழ்வார். அவருடைய மூலம் மிக பூர்வீக காலத்தை சார்ந்ததாகும். நிறைவேற்றம். யோசேப்பும் மரியாளும் நாசரேத்தில் வசித்திருந்த போதிலும் சீசர் அகாஸ்தீஸின் உத்தரவின் பேரில் மரியாளை யோசேப்பு தனது சொந்த ஊராகிய நாசரேத்திற்கு அழைத்துச் சென்று விட்டார். அந்த நிறைவேற்றத்தில் இப்படி வருகிறது: யோசேப்பு கலிலியிலிருந்து நாசரேத் நகரத்திலிருந்து தாவீதின் பட்டணமாகிய யூதேயாவுக்கு சென்றார். அதையே பெத்லகேம் என்பர். ஏனெனில் அவர் தாவீதின் வம்சாவழியைச் சேர்ந்தவர். அங்கிருக்கும் போதுதான் அவர் தனது முதற் குழந்தையான மகனை பெற்றார். பெத்லகேமில் பிறப்பதில் உள்ள வாய்ப்பு என்ன? 200 கோடி மக்கள் உலகத்தில் பிறக்கிறார்கள். அதாவது மீகாவிலிருந்து இன்று வரை பெத்லகேமில் 7000 பேர் வசிக்கிறார்கள். ஆகவே 2,80,000 பேரில் ஒருவன் பெத்லகேமில் பிறந்தான். மூன்றாவது தீர்க்க தரிசனம். ஒரு தூதர் மீட்பாளர் வருகைக்கான பாதையை ஆயத்தப்படுத்துவார். இது மல்கியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். கிமு 400. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்போது நீங்கள் தேடுகின்ற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகின்ற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இது நிறைவேற்றம். மறுநாள் யோவான் ஞான ஸ்நானகன் யஹ்யா இப்னு ஜக்ரியா இயேசு தன்னை நோக்கி வருவதை பார்த்து சொன்னார், தேவனின் ஆட்டுக்குட்டியே, உலகத்தின் பாவத்தை அகற்றுபவரே என்றார். இவரை பற்றித்தான் நான் சொன்னேன், எனக்கு பிறகு எனக்கு முன்னைய படித்தரத்தில் உள்ள ஒரு மனிதர் வருவார், அவர் எனக்கு முன்னரே இருந்தவர். குர்ஆனும் இந்த வரலாறை ஒத்துக்கொள்கிறது. அல் இம்ரான் அத்தியாயம் 3வது 39வது 45வது வசனம். அதில் வருகிறது, இறைவனின் வார்த்தையின் உண்மைக்கு சாட்சியாக இருந்த யஹ்யா வருகிறார். அதாவது அவர் பெயர் மரியாளின் மகன் இயேசு கிறிஸ்து என்பதாகும். யஹ்யா அவருக்கு முன்னோடி. சரி, எத்தனை தலைவர்களுக்கு இப்படி முன்னோடிகள் வந்திருக்கிறார்கள்? சொல்ல முடியாது. 1000ல் ஒரு தலைவருக்குத்தான் இப்படியான ஒரு முன்னோடி வருகிறார் என்பேன். நான்காவது தீர்க்க தரிசனம். மீட்பாளர் ஏராளமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் காட்டுவார். ஏசாயா 750 நாம் பார்க்கிறோம். பயந்த நெஞ்சமுடையவர்களை பார்த்து சொல், தைரியமாய் இரு, பயப்பட வேண்டாம், உம்முடைய தேவன் வந்து உம்மை காப்பாற்றுவார். அப்போது குருடர்களின் கண் திறக்கும், செவிடர்களுடைய காது செயல்படும், நொண்டி முடவர் மானைப் போல் துள்ளி ஓடுவர், ஊமையர் நாவு மகிழ்ச்சியில் எக்காளமிடும். இது நிறைவேற்றம். சுவிசேஷம் சொல்கிறது, குர்ஆனும் சொல்கிறது, இயேசு அற்புதங்களை ஆற்றினார் என்று. பைபிள் அற்புதங்களை செய்த 4 தீர்க்கதரிசிகளை மட்டுமே சொல்கிறது: மோசே, எலையா, எலைசா மற்றும் இயேசு. இயேசு மட்டுமே தீர்க்க தரிசனத்தில் குறிப்பிட்டுள்ளது போல 4 வகையான அற்புதங்களை செய்தவராவார். சில நேரங்களில் தன்னிடம் வந்த அனைத்து நோயாளிகளையும் குணப்படுத்தினார். அநேக முஸ்லிம்கள் 1,24,000 தீர்க்கதரிசிகள் வந்ததாக நம்புகின்றனர். அந்த எண்ணிக்கையின்படியே 1,24,000 பேரில் இயேசு ஒரே ஆள். ஐந்தாவது தீர்க்க தரிசனம். இந்த அடையாளங்கள் இருந்தும் அவருடைய சகோதரர்களே அவரை எதிர்த்தனர். கிமு 1000 தாவீதின் பாடல்களில் அவர் சொல்கிறார், என்னுடைய சகோதரனுக்கே நான் புற ஆளாகிவிட்டேன், என் தாயினுடைய மகன்களுக்கு நான் அந்நியனாகிவிட்டேன். யோவானில் அவர் நிறைவேற்றத்தை தருகிறார். அவருடைய சகோதரர்களே அங்கிருந்து கிளம்பி யூதேயாவிற்கு செல்லுமாறு சொன்னார்கள். அவருடைய சகோதரர்களே அவரை நம்பவில்லை. ஒரு கேள்வி வரலாம், எத்தனை ஆட்சியாளர்கள் தன்னுடைய குடும்பமே தன்னை எதிர்ப்பதை கண்டிருப்பர்? எத்தனையோ அரசர்கள் சொந்த உறவினர்களாலேயே தூக்கி எறியப்பட்டிருப்பார்கள். ஆகவேதான் நாம் சொல்கிறோம், இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆறாவது தீர்க்க தரிசனம். கிமு 520 ஜக்கரியா சொல்லியிருப்பதாவது: நேராக கொண்டாடுங்கள், ஏ சியோனின் குமாரத்தியே, எருசலேமின் குமாரத்தியே, கூக்குரலிடு, பாராய், உன்னுடைய ராஜா உன்னளவில் வருகிறார். அவர் நீதியானவர், இரட்சண்யம் தருபவர், எளிமையானவர், கழுதையின் மீது சவாரி செய்பவர். நிறைவேற்றம். அடுத்த நாள் பெரிய ஜனத்திரள் சில ஈச்ச ஓலைகளை கையில் எடுத்துக்கொண்டு ஹோசன்னா என்று கத்தியவாறே அவரை தரிசிக்கச் சென்றனர். தேவனின் நாமத்தால் வருபவர் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, இஸ்ரவேலின் ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அங்கு இயேசு ஒரு இளம் கழுதையை பிடித்து அதன் மீது அமர்ந்து கொண்டார். இது அற்புதம் அல்ல, இது வழக்கத்துக்கு மாறானதும் அல்ல. ஆனால் அங்கு அந்த பெரிய ஜனத்திரளிலிருந்து தேவனின் பெயரால் வருபவர் ஆசீர்வதிக்கப்பட்டவரே என்று அந்த கூட்டம் அவரை புகழ்ந்தது. எத்தனை ஆட்சியாளர்கள் எருசலேத்திற்குள் நுழைந்தார்கள்! எத்தனை ஆட்சியாளர்கள் கழுதையின் மேல் அமர்ந்து நுழைந்தார்கள்! இந்த காலத்தில் அவன் மெர்சிடிஸில் தான் வருவான்.